ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு 18வது நாள் உபவாச ஜெபம். தேவன் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு இடைப்படும்படியாக, அவர் நமக்கு கற்பிக்கும்படியாக, அதன்படி நாம் நடக்கும்படியாக, நம் இருதயத்திலே அது ஊடுருவி பாயும்படியாக நம்மை முற்றிலும் தாழ்த்தி, ஆண்டவரே உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்கப்பா. மாம்சம் ஒருபோதும் மேலோங்கக்கூடாது அப்பா. ஆவியானவர் வெளிப்படுங்க, மகிமை அடையுங்க ஆண்டவரே. இந்த நாவை பூட்டு போடுங்க, மாம்சத்தில் ஒரு வார்த்தை வராதபடிக்கு. ஓ ஆவியானவர், நீங்க பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் கிரியை செய்வீராக. ஓ யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, உம்முடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, அவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், அவர்கள் இருதயத்திலே ஒரு மாறுதல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், நீங்க பேசுங்க ஆவியானவர், இடைப்படு. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27 வசனங்கள் வரை. லூக் சாப்டர் 10 verses 25 to 27. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். போதும், இப்போ போதும். அடுத்து மற்ற பகுதிகளை நம்ம வாசிப்போம், கேட்போம். முதல்ல இதை குறித்து நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற காரியம், நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை. எதற்குன்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை. ஆமென். சரி, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நியாயசாஸ்திரி அவர் என்ன பண்ணுறாரு, நியாயசாஸ்திரினா லாயர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் ஒரு லாயர், அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தேவனை எப்படி குற்றப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு அவர் போய் ஆண்டவரிடத்தில் ஏசப்பாட்ட கேட்குறாரு, எப்படி நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்? உடனே ஏசப்பா சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் பதில் சொல்கிறாரு, லவ் thy neighbor
thou shalt love thy God with all my heart, with all my soul, with all thy strength, and with all thy mind, and thy neighbor as thyself. உன்னுடைய நீ அன்பு கூறு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முதல்ல அவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணும், அடுத்தது எப்படி நம்ம அன்பு கூறுகிறது போல பிறரை எப்படி நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, வெரி குட், நீ நீதிமானாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்கிறார். நீ இப்போ நீ நீதிமானை போல அழகாக பதில் சொல்லிட்ட. நீதிமான் நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். நிதானமாக சொல்லிட்ட, இப்போ நீ அப்படியே செய், அப்போ நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வ அப்படின்னு சொல்கிறார். சொல்லும் பொழுது அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இப்போ அவன் என்ன செய்கிறான், ரொம்ப ஸ்மார்ட்டாக நீதிமானாய் தன்னை காமிச்சிக்கும்படியாக ஏசப்பாவை பார்த்துட்டு, பிறன் யார் அப்படின்னா இங்கிலீஷில் ஹூ இஸ் நெய்பர் அப்படின்னு சொல்கிறீங்களே, லவ் தாய் நெய்பர் ஆஸ் தாய் செல்ஃப், நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்குதே ஆண்டவரே. அப்போ இந்த பிறன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் மேலே அன்பு கூறணும் அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறாரு. உடனே இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு பேரபிள், ஒரு உவமையை சொல்கிறார். அந்த இடத்துல அந்த உவமையை அவர் சொல்லி எப்படி நாம் இருக்கணுன்றதை குறித்து ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆனால் அதற்கு முன்பாக இப்போ தேவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்டளை. நான் அந்த பேரபிளுக்கு அப்புறம் வரேன். அந்த உவமையை குறித்து நம்ம பிறகு தியானிப்போம். இப்போது முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை, உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவது போல. ஆமாம், முதல் கட்டளை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு மனதோடும் நீ அன்பு கூறுவாயாக. அடுத்து பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில். இந்த 2 கமாண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் இந்த 2 கட்டளை தான் ஆண்டவர் கொடுக்கறது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வீங்க. அப்போ நாம நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், நாம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த 18வது நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிற கட்டளை இந்த 2 கட்டளைகளே. அல்லேலூயா. நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு தேவனை அன்பு கூறணும். இப்போ அது தேவனை அன்பு கூறுகிறோம் சொன்னால் அதை நம்ம எப்படி வெளிப்படுத்தணுமா, நம்ம தேவனை அன்பு கூறணும்னு சொன்னால் தேவனுடைய கட்டளைகளெல்லாம் நம்ம அப்படியே கை கொள்வோம். அப்போ தேவனுடைய கட்டளைகளெல்லாம் நம்ம கை கொள்கிறோன்னு சொன்னால் தேவன் ஒரு பிரதான கட்டளை என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல. நீ எப்படி உன்னை நேசிச்சுக்கிறப்பா, உன் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, உன் உடம்புல ஒரு பாடு உபத்திரவம் வந்துச்சுன்னா, உனக்கு ஒரு வேதனை வந்துச்சுன்னா, ஒரு துக்கம் வந்துச்சுன்னா நீ எவ்வளோ பார்த்துக்கிற. அதே போல் மற்றவர்களுக்கு உன்னுடைய பிறன், அதாவது உன்னுடைய நெய்பர், உன்னை போல இருக்கிற உன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு உபத்திரவம்னா அந்த பாடை நம்முடைய பாடாய் ஏற்றுக்கொண்டு, அந்த பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு, அந்த ப்ராப்ளத்தை நம்மளுடைய ப்ராப்ளம் மாதிரி பார்த்து நாம் அன்பு கூறணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதை தான் ஏசப்பாவும் செஞ்சார். ஏசப்பா என்ன பண்ணார், மனித குலம் என்ன ஆகுது, இங்கே மாண்டு போகுதே, பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் இந்த மனித குலம் அழிந்து போகிறதே. அப்போ இந்த மனித குலத்தை எப்படி மீட்டெடுக்கணும், மீட்டெடுக்கிறதுக்கு ஒரே வழி பழைய ஏற்பாடில்
அவர் நியாயப்பிரமாணங்களை கொடுத்து நிறைய கட்டளைகளை சொல்லும் பொழுது அந்த கட்டளைகளை ஜனங்களால் செய்ய முடியல, ஃபாலோ பண்ண முடியல. ஆகையால் புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன பண்ணார்? தன்னையே பலியாய் தந்தார். ஹல்லேலூயா. இந்த கட்டளைகளுக்கு அந்த ஜனங்களால் கீழ்ப்படிய முடியல. இப்போ ஒரு 2 கட்டளைகளெல்லாம் குறைச்சிடணும். நிறைய கட்டளை நீங்கள் லெவிட்டிகஸ், லேவியராகமம்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னாகமம், உபாகம்லாம் மோசேக்கிட்ட ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்துட்டு நிறையா என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரே ரூல்ஸாக போட்டிருந்தார் ஆண்டவர். ஆனால் அதெல்லாம் மனுஷர்களால் என்ன பண்ண முடியல? ஃபாலோ பண்ண முடியல. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் எடுத்துட்டு அவர் புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய உடன்படிக்கை, முதலாவது அவர் இறங்கி, அவர் மரித்து, அவரே பலியாய் அவருடைய இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்டெடுத்தார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் என்ன ஆச்சு? மனுக்குலத்தை மீட்டது. மனுஷனுடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய சாபத்துக்காகவும் நம்மளுடைய வியாதிக்காகவும் அவர் மரித்து அந்த இரத்தத்தை ஊற்றி அதன் மூலமாய் நம்மளை தேவன் விடுதலை ஆக்கினார், நம்மளை மீட்டெடுக்கிறார். உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். நம்மளை என்ன பண்ணுறார்? பாவமாக இருக்கும் பொழுது நம்மளை என்ன பண்ணுறார்? தன்னுடைய இரத்தத்தை ஊற்றி கழுவி நம்மளை நீதிமான்கள் என்று சொல்லி நீதிமானாய் மாற்றுகிறார். இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த புதிய ஏற்பாடில் நான் வந்துட்டேன். திஸ் இஸ் கோயிங் டு பி எ நியூ கவர்னன்ட். இப்போ இனிமேல் பழசெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் நீங்கள் கை கொள்ள வேண்டாம். 2 விஷயம் செய்யுங்கப்பா. நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணுமா? முதல்ல உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாயாக. அது மட்டுமல்ல, நீ உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் பெரிய கஷ்டமான ஒரு கட்டளை. நம்ம தேவனை கூட நேசிச்சிடுவோம், ஆனால் பிறரை நேசிப்பது மிக மிக கஷ்டம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், எவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தாரோ, நம்ம பாவம் செய்த போது கூட நம்மளில் அன்பு கூர்ந்தாரோ, அப்படியாக நாமும் பிறரை நேசிக்கும்படியாக அவர்கள் என்ன பாடில் இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிந்து கொண்டு தேவனுடைய அன்பு நம்மிலே ஊற்றப்படும் பொழுது நாமும் பிறரை நேசிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எடுத்து வாசிங்க. பழைய ஏற்பாடில் 2 வசனங்களை தான் வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடுக்கு வரலாம். இப்போ பாருங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கடகடன் வாசிங். லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் சொல்லுங்க, படிங்க. ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். போதும் போதும். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லிருக்கு? பழிக்கு பழி வாங்காமலும். பழிக்கு பழி நம்ம வாங்கிறது நம்மளுடைய வேலை அல்ல. பழிக்கு பழினா என்னதுங்க? பழிக்கு பழினா என்னது? ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம பின்னாடி நம்ம 2 வார்த்தை சொல்லாமல் நிறுத்த மாட்டோம். நம்மளை ஒருத்தர் ஒரு சாபம் இட்டா நம்மளும் பின்னாடி என்ன பண்ணுவோம்? நீ அப்படி சொல்கிறியா, நீ மட்டும் நல்லா இருப்பியா, நீயும் அப்படி தான் இருப்ப அப்படின்னு நம்ம திரும்பி பேசுறது. அடுத்து நீ இப்படி செஞ்சிட்டியா பார், நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பழி வாங்கிறது. அடுத்து ஒரு அடி அடித்தா 2 அடி நம்ம அடிக்கிறது. அவன் ஒரு சண்டை போட்டால் நம்மளும் சண்டை போடுறது. இதுதான். இந்த மாதிரி நாம் செய்யாமல் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? பழிக்கு பழி வாங்காமலும் நம்ம என்ன பண்ணணும்? உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். அடுத்து செகண்ட் என்ன பண்ணக்கூடாது? நீ பொறாமை கொள்ளக்கூடாது. நம்ம பழிக்கு பழி வாங்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. 2வது பொறாமை. பொறாமை ரொம்ப மோசம்.
பொறாமை வந்துடுச்சுன்னு சொன்னால் அது மூலியமாக தான் எல்லா மாம்சீக கிரியைகளும் அடுக்கா கடகடன்னு வந்துடும். பொறாமை வந்துருச்சுன்னா பகைமை வந்துடும், பொறாமை வந்துச்சுன்னா சண்டை வரும், பொறாமை வந்துச்சுன்னா விரோதம் வரும், பொறாமை வந்துச்சுன்னா கசப்பு வரும். எல்லாமே மாம்சீக கிரியைகள் பொறாமை நிமித்தம் வரும். சரி, பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அடுத்து வாசிங்க டியூட்ரானமி, உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் போதும். அப்போ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணோம்? முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்போது இந்த நாளிலே தேவன் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த 2 காரியத்தை அவர் மிகவும் வலியுறுத்துகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாருன்னா, இது 2 தான் பிரதான கட்டளை, இதற்கு மிஞ்சின வேற கட்டளை இல்லைன்னு இடுறார். பழைய ஏற்பாட்டில் இது தவிர நிறையா கொடுத்துருந்தார். ஆமென். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 2 கட்டளைகளை குறித்து. இப்போது ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. ரோமர் 13:9. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டிங்களா? விபச்சாரம், கொலை, அடுத்து களவு, பொய் சாட்சி, இச்சை, இதெல்லாம் ஒரே கற்பனையில் அடங்கிருது. எப்படி? நீ உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக. நம்ம பிறனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள பொறாமை வராது, நமக்குள்ள பெருமை வராது, கசப்பு வராது, சண்டை வராது, விரோதம் வராது, பகைமை வராது, இச்சை. இப்போ இவர் சொல்லியிருக்கிறபடி மேலே என்னென்ன வராது? விபச்சாரம் செய்ய மாட்டோம், ஏன்னா நம்ம அவங்கள நேசிக்கிறோம், அவங்களுக்கு நம்ம ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டோம். கொலை செய்ய மாட்டோம், ஏன்னா நம்மளை நேசிக்கிறது போல் அவங்கள நேசிக்கிறோம். களவு, திருட்டுத்தனம் நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா நம்மளை நேசிக்கிறது போல் அவங்கள நேசிக்கிறோம். அடுத்து பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்மளும் அவங்களையும் ஒரே மாதிரி பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இச்சை பட மாட்டோம். அவங்களுடைய எந்த பொருளானாலும் சரி, அவங்களுடைய எந்த காரியங்களானாலும் இச்சிக்க மாட்டோம், ஏன்னா நம்மை போல நம்ம அவர்களை நேசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் ஒரே கட்டளையில் அடங்கிடுது. எப்படி? நீ உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல. ஹல்லேலூயா. பிறரிடத்திலே அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே இது தொகையாய் அடங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன் இந்த நாளிலே நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாமும் நம்மை அன்பு கூறுகிறது போல பிறரை அன்பு கூறும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்னால், இதை நாம் கடைப்பிடிக்கும் பொழுதுதான் நம்ம இயேசுவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் நாம் அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், நாம் ஏசப்பாவை நேசிக்கிறோன்னு சொன்னால் இதை செய்யணும். இதை செஞ்சாதான் நம்ம ஏசப்பாவை நேசிக்கிறதா அர்த்தம்.
அல்லேலூயா. அப்போ இதை செஞ்சுட்டு ஏசப்பாவை நேசிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்குள்ள மாம்சீக கிரியைகள் மேலோங்காது, நமக்குள்ள பாவம் மேலோங்காது, நமக்குள்ள பரிசுத்தமாய் நாம் இருந்து நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் நித்திய ஜீவனை நாமும் அடைய முடியும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நாமும் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சரி, இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. மார்க் 12:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். போதும். அப்போ ரெண்டே விஷயம்தான் ஆண்டவர் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நம்பர் 1. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம எதற்காய் தினம் தினம் ஜெபிக்கிறோம்? மற்ற ஆத்துமாக்களுக்காய். எந்தெந்த ஆத்துமா கட்டுண்டவர்களாய் இருக்கிற ஆத்துமாக்களுக்காய், சிறைப்பிடிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காய், பலவீனமாய் இருக்கிற ஆத்துமாக்களுக்காய். ஒவ்வொரு ஆத்துமாவும் நம்ம மட்டும் பரலோகம் போனால் போதாது, நம்ம எல்லாரும் பரலோகம் போகணும், மற்ற ஆத்துமாக்களும் பரலோகம் போகணும் என்பதற்காய் நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற செயல் எதை வெளிப்படுத்துகிறது? பிறனை அன்பு கூறுகிற ஒரு செயலாய் காணப்படுகிறது. ஆனால் இதை நாம் ஏனோ தானோ கடமைக்காக செய்யக்கூடாதுங்க. இதை உண்மையாய் செய்ய வேண்டும். அந்த ஆத்துமாவுக்காக பாரப்பட்டு, அந்த ஆத்துமாவுக்காக கண்ணீர் வடித்து, அந்த ஆத்துமாவுக்காக கதறி அழுது ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் உண்மையாய் அந்த ஆத்துமாவின் மேல் அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம். அப்பதான் நம்ம இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறோம் என்று அர்த்தம். அப்பதான் நம்ம உண்மையாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போ இந்த நாளிலே நமக்கு தேவன் சொல்லி கொடுக்கிறது என்ன? நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு ஏன்னா அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் நல்லா அழுது ஜெபம் பண்ணி பாருங்கள். அவருடைய பாரத்தை, ஆண்டவரே உங்கள் இருதயத்தின் பாரத்தை எங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஊற்றுங்கப்பான்னு சொல்லி பாருங்கள். அவர் ஆத்துமாவை குறித்து மட்டும்தான் பேசுவார். எனக்கு அந்த ஆத்துமாவுக்காக ஜெபியேன், இந்த ஆத்துமாவுக்காக ஜெபியேன். ஐயோ இந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போகுதே, ஐயோ இந்த ஆத்துமா நரகத்திற்கு நேராய் போகுதே, இந்த ஆத்துமாவுக்காக நீ ஜெபிப்பாயா என்று அவருடைய பாரத்தை நம்மேல் ஊற்றுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலகத்திலே நாம் ஏனோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், பிறந்தோம் இறந்தோம் என்று அல்ல. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் சுயநலமான வாழ்க்கை வாழ்வதற்காய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் நம் குடும்பம், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்வதற்காய் அல்ல. நாமும் தேவனை போல, இயேசுவை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நாம் ஜெபித்து அந்த ஆத்துமாக்களை வழி நடத்தி பரலோகத்திற்கு நேராய் நடத்த வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் சுயநலமாய் வாழ்ந்து சுயநலமாய் மரிப்போம் என்று சொன்னால் நாம் கனி கொடாதவர்களாய் மரிப்போம் என்று அர்த்தம். நீங்களும் நானும் கனி கொடாதவர்களாய் மரிப்போமானால், கனி கொடாத மரங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, வெட்டுண்டு நான் அக்கினியிலே போடுவேன். ஹல்லேலூயா.
நம்ம கனி கொடாத மரமாய் இருப்போமானால் தேவன் நம்மை நேசிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அது அவருக்கு விருப்பம் அல்ல. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுதான். அது இயேசுவுக்காய் வாழும்படியாக, அது பரலோக தேவனுக்காய் வாழும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக, பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே செய்து நாம் மரிப்போமானால் நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எடுத்து வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பாத்தீங்களா? அப்போ எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதுறாரு. நீங்க நன்மை செய்கிறவர்களாய் மாறணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நீங்க உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணம். எப்படிப்பட்ட பிரமாணம்ங்க? இட் இஸ் ஹல்லேலூயா, பரலோக தேவன் கொடுக்கிற பிரமாணம். நீங்கள் நிறைவேற்றும் பொழுது நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்கள் இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. He is teaching us, he is instructing us to love others, to love our neighbors as ourselves. ஹல்லேலூயா. நாம் நம்மை அன்பு கூறுகிறது போல பிறரை அன்பு கூறும்படியாக பிற ஆத்துமாக்கள் மேல் பாரப்பட்டு அந்த ஆத்துமாக்களுக்காய் நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்படியாக தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பிரதான ராஜரீக கட்டளை. இந்த கட்டளையை நாம் கை கொள்ளும் பொழுதுதான் அந்த நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம், அதே மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 33, 34 வாசிங்களேன். 33, 34. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். அவன் வேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. போதும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ 2 விஷயம். நீங்க நன்மை செய்கிறவர்களாய் மாறணுமா? இந்த 2 கட்டளையை கை கொள்ளுங்க. நீங்க சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் நீங்க தேவனை அன்பு கூறுறீங்கன்னு சொல்றீங்களா? நீங்க இந்த 2 கட்டளையை கை கொள்ளுங்க. இந்த பிரதான கட்டளை எதுனா, நீ உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறு, நீ பிறனை அன்பு கூறு. அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவ? உன் தேவனாகிய கர்த்தர் மேலே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவேன்னு சொல்கிறேன். அடுத்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது எவ்வளவு அந்த மாம்சீக கிரியைகளெல்லாம் அந்த மாம்சீக கிரியைகளெல்லாம் சொல்லி இந்த மாம்சீக கிரியைகளெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நம்மை அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தோம் சொன்னால் இந்த மாம்சீக கிரியைகள் மேலோங்காதே. ஏன்னா அன்பு அவ்வளோ ஒரு காரியத்தை அது செய்யும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்.
சகலத்தையும் அது என்ன பண்ணும், அது வந்து விட்டு கொடுக்கும். அவ்வளோ காரியங்கள் நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி அவ்வளோ அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இது வந்து ஆண்டவர் வந்து அந்த லாயர்கிட்ட சொல்கிறார். அந்த லாயர்கிட்ட சொல்லி யார் நெய்பர் அப்படின்னு அந்த லாயர் கேட்கும்போது, அந்த லாயர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்து ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த லாயர் வந்து கேட்குறார், பிறன் யார், பிறன் யார், இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிறன் 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 சொல்கிறீங்களே, அப்போ அந்த பிறன் யார்? இப்போ எடுத்துக்கோங்க, லூக்கா 10:28 படிங்க. 28 37 வரை படி. லூக்கா 10. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விற்று போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, இனி இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். போதும் போதும், ஹல்லேலூயா, போதும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு உவமானத்தின் வழியாய் ஒரு பேரபிள், ஒரு உவமானத்தை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த லாயருக்கு சொல்றார், அழகா சொல்றார். பாரு, ஒரு மனுஷன் அந்த வழியாக எங்கேருந்து எங்கே போகிறான், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு. எருசலேம் அந்த இடத்திலிருந்து எரிகோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேம் என்பது தேவனுடைய இடம், மேபி தேவனுடைய ஆலயம்னு வச்சுக்கோங்களேன், இல்லை தேவன் அந்த இடத்துல இருக்கிற ஒரு காரியம். அந்த இடத்துல இந்த எரிகோவுக்கு போகிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பின்மாற்றம். அவன் பாவம் செய்து துன்மார்க்கம் செய்து துன்மார்க்கத்தில் அவன் அழிந்து பாவத்தினால அவன் எதை நோக்கி போயிட்டுருக்கான்? எரிகோவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். எரிகோவுக்கு போகும் பொழுது என்ன நடக்குது? அந்த இடத்துல 3 பேர் அந்த இடத்துல ஒரு கள்ளர்கள் வந்து அவனை அடித்து அவனை காயப்படுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. போகும்போது அந்த இடத்துல அவன் குத்துயிராக கிடக்கிறான். அந்த இடத்துல அப்படி இருக்கும் பொழுது 3 பேர் வராங்க. ஒன்று ஆசாரியன், இன்னொன்று லேவியன், 3வது சமாரியன். முதல்ல ஆசாரியன் வராரு, வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு என்ன ஒரு உதவியும் செய்யாமல் போயிடுறாரு. குத்துயிராக இருந்த அந்த மனுஷனை பார்த்துட்டு போயிடுறார். அதே மாதிரி லேவி வரான், அவனும் என்ன பண்ணுறான், வந்து பார்த்துட்டு போயிடுறான். ஆனால் சமாரியன் ஒருத்தன் வரும்பொழுது அவன் பார்த்து மனதிரக்கம் அடைந்து அந்த காயப்பட்ட அந்த மனிதனை தூக்கி எடுத்து அவன் காயங்களை கட்டி அதன் மேல் எண்ணெயை வார்த்து, ஆயில் அண்ட் வைன், எண்ணெயும் என்னது இருக்குது, வைன் திராட்சை ரசத்தையும் வார்த்து அவன் என்ன பண்ணுறான், அந்த
குத்துயிராய் கிடக்கிற அந்த மனிதனை அவனை தூக்கி எடுத்துட்டு போய் அவனுடைய வாகனத்திலே தூக்கி எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து அந்த இடத்துல கவனித்து அந்த இடத்துல தங்கி மறுநாள் காலையில் எழுந்து போகும்போது 2 காசையும் கொடுத்து, பார்த்துக்கோங்க, இதை தவிர மீதி இன்னும் காசு அதிகமாக ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்னிடத்துல கேளுங்க, நான் திரும்பி இந்த சைடில் வருவேன், நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அன்பாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவன் கடந்து செல்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இதில் யார் பிறன்? அந்த ஆசாரியன் பிறனா, அந்த லேவி பிறனா, இல்லை அந்த சமாரியன் பிறனான்னு கேட்குறாரு. அப்போது அந்த லாயரால் ஒன்றும் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. ஆசாரியனும் அல்ல, லேவியனும் அல்ல, அந்த சமாரியனே பிறன் என்று பதில் சொல்லுகிறான். அப்போது சமாரியன் தான் பிறனா மாறுகிறார் அப்படின்னும் போது நீயும் அப்படியே இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? ஹல்லேலூயா. உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயும் போய் அந்தபடியே செய். அப்போ பிறனை நீ அன்பு கூறுவனா? நீ சும்மா இல்லைப்பா. எந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் குத்துயிரா கடந்து பாவத்திலே மரித்து தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆத்துமாவுக்காக நீ என்ன செய்ய முடியுமோ அதை செய். இதுதான் பிறனிடத்திலே அன்பு கூறுகிறது. அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறவர்களை நீ நேசிப்பாயானால் அதிலே லாபம் என்ன? வாட் பெனிஃபிட் டு யூ கெட்? நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக கேட்குறார். நீ உன்னை நேசிக்கிறவர்களை பிறரையும் அவங்கள நீ திரும்பி நேசிச்சுனா என்ன யூஸுப்பா? அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். லூக்கா 6:32 36 வாசிங்க. 6:32 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாய் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். போதும் 36 வரைக்கும் போதும். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி மற்றவர்களுக்கு இரக்கம் செய்தாரோ அதே போல நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப அழகா உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால், உங்கள் மேலே அன்பு கூறுறாங்க, அவங்க மேலே நீங்கள் அன்பு கூறுறீங்கன்னா பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. அப்போ நீங்கள் என்ன வித்தியாசத்தை நாம் காண்பிக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறோம் என்று சொல்லி என்ன வித்தியாசம்? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால், உங்களுக்கு நன்மை செய்கிறாங்கன்னா நீங்கள் திரும்பி நன்மை செஞ்சா என்ன யூஸு? உங்களுக்கு பலன் என்ன? பாவிகள் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்பி தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் தானே ஆண்டவர் சொல்றாரு. நன்மை செய்யுங்கள்,
கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நம்ம என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால், நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் சொல்லுங்க? சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகித்து நன்மை செய்யும்படியாக, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கும்படியாக, அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். யாருக்கு பிள்ளைகளாயிருப்பீங்க? உன்னதமானவருக்கு. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இப்போ 2 கேட்டகரி, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவன் நம் தேவன். சரி, நன்றி அறியாதவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க. நன்மை எப்படி செய்வீங்க? நீங்கள் நல்லா ஜெபிக்கணும், அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும், அவங்களுக்காக அழுது தேவனிடத்தில் நீங்கள் கேட்கணும். எவ்வளவு முடியுதோ அந்த ஆத்துமாவை பரலோகத்திற்கு நேராய் நடத்தும்படியாக அந்த நன்மை அறியாத ஆத்துமா, நன்றி அறியாத ஆத்துமா, அந்த ஆத்துமாவுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த ஆத்துமா நன்றி அறியாத ஒரு ஆத்துமா, ஆகையால் நம்ம ஜெபிக்க மாட்டோம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த ஆத்துமாவுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, துரோகிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். உங்களுக்கு துரோகம் செய்கிறாங்களா? உங்களுக்கு எதிராக மந்திரம் செய்கிறாங்களா? உங்களுக்கு எதிராக கிரியையை செய்கிறாங்களா? அவங்கள வெறுக்காதீங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. நன்மைனா எப்படி செய்வோம்? திரும்பி நாமும் அதே மாதிரி, நீ அழிஞ்சு போகணும் நீ செஞ்சுருக்கிறியா, நானும் செய்கிறேன் பார் அழிஞ்சு போகணுன்னு செஞ்சா, அதுதான் என்ன? அது தீமை செய்கிறது. அவங்க அப்படி செய்கிறாங்களா? முழங்கால் படியிட்டு செபிங்க. ஆண்டவரே, அவர்களை தேவன் ரட்சிங்க, அவர்களை தேவன் சந்திங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த துரோகிகள் மனம் திரும்புவார்கள், நன்றி அறியாதவர்கள் மனம் திரும்புவார்கள். ஏனென்று சொன்னால், நம்மளுடைய பிதா இரக்கமுள்ளவராய் இருந்தாரே, நம்மளுடைய பிதா இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த ஓமையில் சொல்லி கொடுக்கிறார். அப்போ இந்த ஓமையில் என்ன நடக்குது? அல்லேலூயா. அந்த சமாரியன் யாரு? அவர் பார்த்தீங்கன்னா, சமாரியன் என்பவன் லேவியை போலவும் ஆசாரியனை போலவும் அவன் ரொம்ப ஒன்றுமே தெரியாது. நியாயப்பிரமாணங்கள்னா என்னன்னு தெரியாது. அந்த சமாரியனுக்கு ஆண்டவர்னா யாரும் தெரியாது, கர்த்தர்னா யாருன்னு தெரியாத ஒரு புறஜாதி. He was a Gentile அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். அந்த சமாரியன் யாரு? He is a Gentile, புறஜாதி. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அவன் நன்மை செய்கிறானே. அந்த குத்துயிராய் கொலைப்பட்டு உயிர் போகிற நிலைமையில பாடுபட்டு கிடக்கிற அந்த மனிதனுக்கு தன்னால் என்ற மட்டும் உதவி செய்கிறானே அந்த சமாரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் அவனைப் போல தான் நாமும் இருக்கணும் அப்படின்னு அந்த உவமை மூலியமாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, இப்போ அந்த உவமையை இன்னும் ஆழமாய் பார்ப்போம். இப்போ முதலாவது ஒரு ஆசாரியன் வருகிறார். அந்த ஆசாரியன் அப்படிங்கிறவங்க யாரு? வேதத்தை நன்கு அறிந்து பிறருக்கு போதிக்கிறவர்களே ஆசாரியர்கள். அப்போ அவங்க டீச்சர், நல்லா வேதத்தை நியாயப்பிரமாணங்களெல்லாம் நல்லா கரைச்சி குடிச்சிருப்பாங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாருக்கும் டீச் பண்ணுறவங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வழியிலே இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது, குத்துயிராய் காணப்பட்ட அந்த மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்காய் இரக்கம் பாராட்டவில்லை. அப்படின்னா இப்போ நம்ம ஆழமாய் பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆத்துமாவுக்காக, குத்துண்ட ஆத்துமா அப்படின்னா எப்படி? அந்த ஆத்துமா பாவத்தினாலும்
தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலும் தன்னுடைய மொரட்டாட்டத்தினாலும் கீழ்ப்படியாமல் எரிகோவில் இருப்பா, எருசலேமில் இருப்பா, எருசலேமில் இரு, ஏசப்பா அங்கே தான் இருக்கிறாரு, நீ தப்பிச்சுப்ப, உன் ஆண்டவர் காப்பாற்றுவாருன்னு சொல்லி கீழ்ப்படியாமல் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். எரிகோன்றது என்ன இடம்? அந்த இடத்துல எல்லாம் கொலை இந்த கொலைக்காரன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தான் சாத்தான். இந்த கொலைக்காரங்க யாரு? அந்த மனிதனை கொலை செய்தவர்கள், கொலை பண்ணி அதாவது குத்துயிராக போட்டுட்டு அடித்து காயப்படுத்திட்டு போகிறாங்க பாருங்க. அப்போ அவங்க யாரு? அவன் தான் சாத்தான். அப்போது சாத்தான் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க, மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கீழ்ப்படியாமல் போகிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆத்துமாவுக்காக ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலை என்னதுங்க? என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஆத்துமாவுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும், நேசித்து ஜெபிக்கணும். அன்பு இல்லாமல் அந்த ஆத்துமாவுக்காக அந்த ஊழியக்காரனால் ஜெபிக்க முடியாது. நான் இயேசுவை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அந்த ஆத்துமா மேல் மனதுருக்கம் இல்லாமல் ஜெபிப்பானே ஆனால் அவனுக்கு ஜெபமும் வராது, அவனுடைய ஜெபமும் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இராதபடிக்கு தேவன் என்ன சொல்கிறாரு? நம்மளை பார்த்து உண்மையுள்ள ஊழியக்காரர்கள். எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக இருக்கணும்? உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக என்ன பண்ணுவாங்க? தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பார்கள். அப்படின்னா என்ன? அந்த காயப்பட்ட, அடிப்பட்ட, பாவத்தினால் சேற்றிலே உழண்டு கிடக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஊழியக்காரனாய் நாம் மாற வேண்டும். ஊழியக்காரன் என்று பெயர் கொண்டு நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்காமல் போவோமானால் ஆத்துமாக்களுக்காக, எப்படிப்பட்ட ஆத்துமா? நன்றி அறியாத ஆத்துமா, துரோகம் செய்கிற ஆத்துமா, 2 விதமான ஆத்துமா. அதை ஆண்டவர் அழகாக நமக்கு காண்பிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஜெபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நிறைய பேரை நம்ம சந்தித்து ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்படியே ஜெபிங்க, விட்டுறாதீங்க. அப்படி நீங்க பாரத்தோடு அன்பு கூர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்களை எங்க கொண்டு சேர்க்கும்? பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். நீங்க என்ன அடைவீங்க? நித்திய ஜீவனை அடைவீங்க. நீங்க என்ன சுதந்திரித்துக் கொள்வீங்க? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வீங்க. நீங்க எப்படி மாறுவீங்க? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவீர்கள். அதுக்கு தான் இந்த ஒரு உவமை. அடுத்து லேவி. அந்த வழியாய் ஒரு லேவி வருகிறார். லேவிங்கிறவர் யாரு? சபையிலே அந்த 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 நாட்களிலே அந்த சாமானு அதெல்லாம் ரெடி பண்ணி, இந்த சாக்ரிஃபைஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி, இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் உடன் வேலையால் சொல்லலாம். அதாவது உடன் ஊழியக்கார் மாதிரி அந்த சபையிலிருந்து ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் இவங்க 2 பேருக்குமே சத்தியம் நல்லா தெரியும். கமாண்ட்மெண்ட்ஸ் என்னதுன்னு தெரியும். அந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் என்னன்றது நல்லா தெரியும். ஆனால் இந்த இடத்துல நாம் ஒன்று கற்றுக்கொள்ளணும். அவங்க அந்த வழியாக போகிறாங்க. பழைய ஏற்பாடுலேயும் இந்த பிரமாணம் இருந்துச்சு, இந்த கற்பனை இருந்துச்சு. என்ன கற்பனை? நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுன்னு சொல்லி இருக்குது. நம்ம வாசித்தோம், லேவியராகத்தில் வாசித்தோம். அடுத்து உபாகத்தில் வாசித்தோம், லேவியராகத்தில் வாசித்தோம். நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொல்லி இருக்குது. ஆனால் ஏன் இவங்க 2 பேரும் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியல? ஏன் கீழ்ப்படியல தெரியுமா? இதில் தான் ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நம்ம. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த கற்பனையில் வேறொரு கற்பனை இருக்கிறது. என்ன கற்பனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் இம்ப்யூரிட்டி, பியோர் இம்ப்யூர், அதாவது சுத்தம் அசுத்தன்றதுக்கு நிறைய ஆண்டவர் சொல்லியிருப்பார்.
அப்போ அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல்னால் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு சடங்காச்சாரம். என்ன சடங்காச்சாரம்னா, ஒரு இறந்த மனிதனை அவங்க தொட்டுட்டாங்கன்னா அவங்களும் எப்படியா மாறிடுவாங்க, அன்க்ளீனாக மாறிடுவாங்க, அவங்களும் அசுத்தமாய் மாறிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த லாவை கடைப்பிடிக்கணுன்றதுல குறியாக இருந்தாங்களே தவிர, அவங்க ஐயோ உயிர் போதே, அந்த உயிர் பாவமாச்சே, அந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போதேன்னு யோசிக்கல. அவன் they never loved their neighbor. அந்த 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 கட்டளைக்கு கீழ்ப்படினோம். அப்படிதான் இன்றைக்கும் அநேகர் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. கடமைக்காக ஜெபம் செய்வது, கடமைக்காக தேவனை ஆராதிப்பது, கடமைக்காக நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கட்டளைகளை ஒன்றையும் கை கொள்ளனா என்ன பண்ண மாட்டாங்க, அதை அவங்க கிரியையில் காண்பிக்கல. கிரியையில் காண்பிச்சாங்களா? அந்த லேவியும் அந்த ஆசாரியனும் கிரியையில் காண்பிச்சாங்களா? இல்லையே. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அன்பு கூறணும் அப்படின்றது நல்லா தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணல, கிரியையில் காண்பிக்கல. அப்போது இந்த நாளிலே தேவன் சொல்கிறாரு, என்ன யூஸு கட்டளெல்லாம் தெரிஞ்சு கிரியையில் காண்பிக்காத யாராக இருந்தாலும் அவங்கள தேவன் நேசிப்பாரா? ஹல்லேலூயா. அவங்கள தேவன் வெறுப்பார். கிரியை இல்லாத விசுவாசம் தன்னிலே தான் செத்ததாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரே, உன் கிரியைகள் நிமித்தம் தான் நீ நீதிமானாக்கப்படுகிறாய் என்று சொல்லி கொடுத்துருக்கிறாரே. உன் கிரியைகள் எப்படியோ அப்படிதான் நீ தக்க பலனை அடைவாயின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரே. இந்த கிரியைகள் தானே கடைசியில் நம்ம பரலோகத்துக்கு போன உடனே இந்த கிரியைகள் தானே பேச போகுது. ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணனே, எத்தனையோ பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணனே, எத்தனையோ பேரை வழி நடத்தினே. ரைட்டு, நீ என்ன செஞ்ச? உன் கிரியை எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி நான் பேய்களை ஓட்டினே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் சொன்னனே, எத்தனையோ பேர் மாறினாங்களே. ரைட்டு, எப்பா உன் கிரியை ஒன்றும் இல்லை, நான் உன்னை அறியேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். யாரா இருந்தாலும் விதி விலக்கு அல்ல. ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, புறஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே கட்டளை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யாராக இருந்தாலும் கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். அந்த கிரியை என்ன கிரியையாக இருக்கணும்? நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆத்துமாவை குறித்து நம்ம எவ்வளோ கேர் எடுக்கிறோமோ அதே போல எந்த ஆத்துமா பாவத்துக்குள் இருக்கிறதோ, எந்தெந்த ஆத்துமா கட்டுக்குள் இருக்கிறதோ, எந்தெந்த ஆத்துமா அடிமைத்தனத்தில் இருக்கிறதோ, எந்தெந்த ஆத்துமா பாவ சேற்றிலே உழண்டு கொண்டு இருக்கிறதோ, தவித்து கொண்டு இருக்கிறதோ, அந்தந்த ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாக நாமும் என்ன செய்யணும்? அவர்களை நேசித்து அவர்களுக்காய் நாம் என்ன செய்யணும்? நம்ம பாரப்பட்டு நம்ம நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக யார் வரா? சமாரியன். இந்த சமாரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாதி யூதர், பாதி அவங்க புறஜாதியாம். ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது ஸ்காலர்ஸ்லாம், பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அசிரியரும் யூதாவும் கலந்ததுனால அந்த இனம் சமாரியன். ஜென்டைல், அதான் அசிரியர் இஸ் ஜென்டைல், நத்திங் பட் புறஜாதி. யூத ஜாதியும் புறஜாதியும் சேர்ந்தவர்கள் தான் சமாரியர். அல்லேலூயா. அப்போ இந்த யூதர் அப்படிங்கிறது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் அந்த வம்சத்தில் தான் பிறக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூதரும் இந்த புறஜாதியும் சேர்ந்து தான் சமாரியர்கள் வந்தார்களாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமாரியன் அவர் நன்மை செய்ய, அந்த குத்துயிராய் கிடந்த அந்த மனிதனுக்கு நன்மை செய்தார் என்று சொன்னால், தேவன் யூதரை காட்டிலும் யாரை மிகவும் நேசிப்பார்?
அந்த சமாரியனை தான் நேசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு இந்த நாளிலே நீங்கள் யூதரா, நீங்கள் எந்த ஜாதி, எந்த குலத்தார், அதெல்லாம் கணக்கில்லை. ஆண்டவருக்கு ஒன்றே ஒன்று தான். கடைசியில் நம்மளுடைய நியாய தீர்ப்பு நாளிலே நம்மளுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது நம்ம கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை மட்டுமே பார்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு ஓமையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த யூதனும் அல்ல, அந்த ஆசாரியனும் அல்ல, அந்த லேவியனும் அல்ல, அந்த சமாரியன் தான் நல்ல தேவனுக்கு பயந்து கிரியைகளிலே காண்பித்த ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, சமாரியனை உயர்த்தி பேசுகிறாரு. ஆனால் நியாயமாக பார்த்தா யூதர்களை அவர் பேசணும். ஏன்னா யூதர்களை தான் அவர் ரொம்பவும் அவர் அந்த இதில் தான் அவர் பிறந்ததுனால அவர்களை பேசணும். ஆனால் சமாரியனை தான் அவர் உயர்த்தி பேசுகிறாரு. ஏன்னு சொன்னால் கிரியை, அந்த கிரியைகளினாலே அந்த சமாரியன் நீதிமானாக்கப்பட்டான். அப்படியே நீங்களும் நானும் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாயினால் பேசுவது மட்டுமல்ல, சொல்வது மட்டுமல்ல, கிரியைகளிலே நாம் காண்பிக்க வேண்டும். என்னத்தை காண்பிக்கணும்? எப்படியாக அந்த சமாரியன் தன்னை நேசித்தது போல பிறனை நேசித்து அந்த ஒரு காயப்பட்ட மனிதனை தூக்கி எடுத்து காயங்களை கட்டி எண்ணெய் வார்த்து திராட்சை ரசத்தை வார்த்து அவர் என்ன பண்றாரு, தன் தோளிலே சுமந்து தன் வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு ஒரு தங்குற இடத்துல விடுதியிலே கொண்டு போய் விட்டு காசையும் கொடுத்து அந்த ஆத்துமாவுக்கு எவ்வளவாய் செய்தாரோ, நன்மை செய்தாரோ, அப்படியாய் நீங்களும் நானும் செய்யும்படியாக தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இந்த சமாரியன் முதல்ல இருந்து என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, காயம் கட்டுகிறார். அப்போ இந்த காயம் கட்டுகிறது என்ன? காயம் கட்டுகிறது தான் என்ன அர்த்தம்? காயம் கட்டுகிறது, ஹல்லேலூயா, அவங்க பாழடைஞ்சி அவங்க ஒன்றுமில்லாத போகும் பொழுது அவங்கள தூக்கி எடுத்து அவர்களுக்கு ஆறுதலாய் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றுகிறது காயம் கட்டுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆத்துமாவுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? காயம் கட்டணும். அடுத்தது என்ன பண்ணணும்? காயம் கட்டி எண்ணெயும் திராட்சரசத்தையும் ஊற்றி காயம் கட்டுறார். எண்ணெய் அப்படிங்கிறது என்னது? அதுதான் பரிசுத்த ஆவி. இந்த திராட்சரசம் என்பது என்னது? அதுதான் தேவனுடைய இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புதிய உடன்படிக்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்? திராட்சரசத்தை, அந்த தேவனுடைய இரத்தத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நினைவு கூர்ந்து அதை பருகிறோம். அப்போது இந்த வைன் அப்படிங்கிறது என்னது? அவருடைய இரத்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்படி காயப்பட்ட ஆத்துமாவை தூக்கி எடுத்து காயம் கட்டி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை செய்து அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து அவர்களுக்கு நாம் சொல்லி அவர்களை எப்படி நடத்தணும்னா ஆசீர்வாதத்திற்குள்ளும் சந்தோஷத்திற்குள்ளும் அவர்களை நடத்த வேண்டும். அப்போ என்ன நடக்கும்னா அவர்களுக்கு சந்தோஷமும் வரும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, இந்த 3 காரியங்கள் அவன் செய்து, அது தவிர அந்த சமாரியன் என்ன செய்கிறாரு? தன் தோளிலே சுமந்து அவனை கொண்டு சென்று அவனுக்கு 2 காசுகளையும் தருகிறார். அப்போது உலக பிரகாரமான காரியத்தையும் நம்மால் இயன்ற மட்டும் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆத்துமாவுக்கு தரணும். சரி, இப்போது இந்த ஆத்துமா, காயப்பட்ட ஆத்துமா அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதோ நம்ம ஜெபிக்கிறோம். எந்த ஆத்துமா காயமுள்ள ஆத்துமா? எந்த ஆத்துமாவுக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் என்பதையும் நம்ம யோசித்து அந்த ஆத்துமாவுக்காக நாம் பிரயாசப்படணும். இந்த காயப்பட்ட ஆத்துமானா அது என்னவா இருக்கும்னா விடாய்த்து போன நிலைமையில்,
யாரும் உதவி செய்ய முடியாத அப்படியே கைவிடப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. ஒருத்தரும் கிட்ட கூட வரமாட்டாங்க, யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை, திக்கற்ற ஒரு நிலைமை, அனாதையான ஒரு நிலைமை, அப்புறம் எல்லாரும் கைவிடப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை தான் இந்த காயப்பட்ட ஆத்துமா. அல்லேலூயா. அப்போ இந்த காயப்பட்ட ஆத்துமாவுக்கு என்ன செய்யணும்? நம்ம உதவி செய்யணும். ஏன்னா அந்த ஆத்துமாவை பார்க்கறதுக்கோ, அந்த ஆத்துமாவின் இடத்துல பேசுவதற்கோ, அந்த ஆத்துமாவுக்கு உதவி செய்யறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மளால் முடிந்த காரியம். அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்கிறது போல நம்ம பிறருக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் சொல்லுகிறார். இந்த சமாரியன் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமாரியன் தான் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 3 பேரில் சமாரியன் என்பவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கிறிஸ்துவே என்னவா ஆகிறாரு? சமாரியனாய் இருந்து, நல்ல சமாரியனாய் இருந்து இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அவர் மீட்டெடுத்து, அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலும் அவர் அவர்களை கழுவி தூக்கி எடுத்து அவர்களுக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாமும் இந்த ஆசாரனை போலவோ, இந்த லேவியனை போலவோ இராதபடிக்கு இந்த நல்ல சமாரியனை போல இருக்க கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம கிரியைகளை காண்பிக்கிறது எவ்வளவு முக்கியம். வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 18 வரை. 1 யோவான் 3:16 18 கடகடன் வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படியாய் நமக்காய் ஜீவனை கொடுத்தாரோ, ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்று நமக்கு அறிவித்தாரோ, நாமும் அப்படியாய் ஹல்லேலூயா நம்மளுடைய அன்பை நம்மளுடைய சகோதரனுக்கு நாம் வெளிப்படுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது என்ன இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் ஆஸ்தி உடையவனாக இருந்து நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலும் ஒருத்தர் பாடுபடுறாங்க, பிரச்சனைப்படுறாங்கன்னா நம்ம காதை அடைச்சிக்கிட்டோம், நம்ம இருதயத்தை அடைச்சிக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு எப்படி தேவ அன்பை நம்ம வெளிப்படுத்த மாற்றோமோ, அது போல தான் ஒரு ஆத்துமா போராட்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு ஆத்துமா பிரச்சனையில் இருக்கும் பொழுது, ஒரு ஆத்துமாவுக்கு உண்மையாகவே தேவனுடைய அன்பு தேவை, தூக்கி எடுக்கிற அந்த காரியம் தேவை என்று நினைக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம உதவி செய்யாவிட்டா அப்போ நம்ம எப்படி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் என்று ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நம்ம எப்படி அன்பு கூறணும்? வாயினால மட்டுமல்ல, வசனத்தினால மட்டுமல்ல, அதை கிரியைகளிலே நாம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த ஆத்துமாவுக்காக எவ்வளவு நம்ம ஜீவனை கொடுக்க அந்த நிலைமை நேரிட்டாலும் அந்த ஆத்துமாவுக்காக நம்ம ஜெபித்து அந்த ஆத்துமாவை மீட்டெடுக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும்னா அந்த ஆத்துமாவை உலக பிரகாரமான காரியத்தில் மட்டும் நம்ம எழுப்புறதல்ல, நம்ம ஆவிக்குரிய ரீதியிலையும் அந்த ஆத்துமாவை எடுத்து நடத்தணும், அந்த ஆத்துமாவுக்காக ஜெபிக்கணும். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு செல்லும் வரை அந்த ஆத்துமாவுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பாரப்பட்டு ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 பேதுரு 2:21. ஹalleluya. இதற்காக அதற்கு ஒப்பனையான இல்ல 2:21, சாரி 1 பேதுரு 2:21. 1 பேதுரு இதற்காக இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்வதில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. சரி, நமக்கு 21 தான் வேணும். அப்போ நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாம கிறிஸ்து எப்படியாய் நமக்காய் பாடுபட்டு நம்ம அவருடைய அடிச்சுவடுகளை தொடரும்படியாக, அவர் நமக்கு மாதிரியாய் விட்டு போன காரியங்களை நாமும் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளிலே நமக்கும் சொல்லி கொடுத்து, அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க என்னுடைய பிள்ளைகளே. அப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்துவிட்டு உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொல்லுகிற அந்த கட்டளையை கீழ்ப்படியாமல், அந்த கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது, நித்திய ஜீவனை அடைய முடியாது, ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. ஆகையால் தான் தேவன் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை கை கொள்ளுங்க என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 8:9 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது அவர் என்ன ஆனார்? நமக்காய் அவர் எப்படி ஆனார்? ஏழ்மையை தரித்தார். 2 கொரிந்தியர் 8:9. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவராகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம் நிமித்தம் அவர் தரித்திரராகிறார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யவானுங்க. அவர் தான் இந்த உலகத்தையே படைத்தவர். அவர்கிட்ட இல்லாதது என்ன? ஒன்றுமில்லை. சகலத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். அவர் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு மட்டும் ஐஸ்வர்யம் இல்லவோ, குணத்திலையும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய குணத்தை போல வேற யாருக்கு அப்படிப்பட்ட குணம் வருமோன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் நமக்காய் என்னவானாருங்க? தரித்திரரானார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யமானாய் இருந்தும் அவர் என்ன பண்ணாரா? அவர் நமக்காய் தரித்திரராய் மாறுகிறாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய தரித்திரத்தினால தான் அவருடைய தரித்திரத்தினாலே தான் நீங்கள் என்னவா மாறுறீங்க? ஐஸ்வர்யவான்களாய் மாறுறீங்க. நம்மலாம் எப்படி? அவருடைய தரித்திரத்து நிமித்தம்தான் நம்ம என்னவாகிறோம்? ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். அவர் தரித்திரராக மாறல அப்படின்னு சொன்னா நம்மலாம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருப்போமா? எங்கே இருந்திருப்போம்? யாருக்குமே தெரியாதுங்க. அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்து அவர் நமக்காய் ஜீவனை தந்தபடினாலே, அவர் தரித்திரரை போல ஏழ்மை கோலம் எடுத்து இந்த சிலுவையில் அகோரமாய் பலியாக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், குத்தப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் நமக்காய் சிந்தினார். அந்த தரித்திரத்தினால்தான் நம்மலாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறோங்க. உளையான சேற்றிலே விழுந்து கொண்டிருந்த நம்மை மீட்டெடுத்த அந்த தேவாதி தேவன் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். அப்ப அவர் எவ்வளவாய் நேசித்தபடினாலே, எவ்வளவாய் நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே, அப்போ அவர் நம்மை நேசித்தபடினாலதான் அவர் இந்த நிலைமையில நம்மளை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். ஆகையால் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன? நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் பிறரை நேசியுங்கள். நீங்க இதை செஞ்சிட்டாலே போதும், நீங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்னை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் என் மேல் நீங்கள் அன்பு கூறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள்
உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே நீங்கள் அன்பு கூறும் பொழுது என்னுடைய கட்டளையை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் என்னை அன்பு கூறுவீங்க. என்னை அன்பு கூற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்வீர்கள். அப்போ நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும் என்று தேவன் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே 1 யோவான் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்து 10-11 வசனங்களை வாசிங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, படிங்க. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புவதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவர் ஆமா, போதும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே அவர் அன்பு கூறுகிறது போல நாமும் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்ம அவரை நேசித்ததுனால அவர் ஒருபோதும் தன்னுடைய குமாரனை அனுப்பல. நாம் பாவமாய் இருந்த பொழுது, பாவத்தில் இருக்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் நமக்காய் பலியானார். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். We ought to love one another. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார் ஆவியானவர், கடனாளிகளாய் இருக்கிறோம். நமக்கு தேவன் நமக்கு இப்போ கடன் கொடுத்திருக்கிறார். என்ன கடன்? அன்பு கடன். இதே கடனை நம்ம பிறருக்கு செலுத்தணும். யாருக்கு? மற்ற நம்மை போன்ற சகோதரர்களுக்கு நாம் அன்பு செலுத்தும்படியாக கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We ought to love. ரொம்ப இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டு ஆட்டுனா கட்டாயமாய் செய்தே தீரணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாங்க. அப்ப செய்தே தீரணும்னா இதை செஞ்சாதான் நம்ம எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். இதை நம்ம செய்யாம பரலோகம் போக முடியுமானா முடியாது. இது செய்யாம நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேணும்னா முடியாது. இது செய்யாம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்னா முடியாது. ஹல்லேலூயா. இதை செய்தாதான் தேவன் நம்மை அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மகிட்ட ரொம்ப கிளியரா அழகா இன்றைக்கு உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிப்பாயாக என்ற கட்டளையை குறித்து நமக்கு ஒரு உவமை வழியாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த கட்டளையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இந்த கட்டளையை நாம் ஃபாலோ பண்ணாதான் நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். சரி, இப்போ இன்னும் ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:9-15 வாசி. எபிரேயர் 2:9-15. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை
உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். போதும். அப்ப என்ன பாருங்க, அப்போ ஆண்டவர் எதற்காய் பலியாகிறார்? நம்ம மாம்சத்துல ரத்தத்துல இருக்கிறோமே, அப்ப இவங்க எப்படி பிசாசை ஜெயிக்க முடியும்? அப்போ அவர் ஆவியா இருக்கிறாரு. அப்ப அவருமே மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்தாதான் அவர் அதை ஜெயித்து காமிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியுன்றதுக்காக தான் நம்மை போல அவரும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த உலகத்துக்கு வந்து அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவர் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜீவகாலமெல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார். பயந்து 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 ஐயோ என்ன நடக்குமோ, ஐயோ எப்படி வாழ்வோமோ, என்ன ஆகுமோ என்ற பயத்திலே வாழ்ந்து பயத்திலே மரிக்கிறவர்களுக்காக அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் பலியானார். அந்த பயத்தை போக்கும்படியாக அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் அப்ப என்ன நடக்கும்? அவருடைய அன்பு விளங்கும். அவருடைய அன்பிலே நாம் பூரணப்படும் பொழுது அந்த அன்பு நமக்கு பயத்தை புறம்பே தள்ளும் வசனம் இருக்கு. ஆகையால் அதற்காக தான் தேவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்திற்கு அவர் வருகிறார். ஹல்லேலூயா. எப்படி வராருங்க? நம்மை போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு அதை நாம் என்ன பண்ணணும்? பரலோகத்திலே நம்மளை போகும் பொழுது அவரிடத்திலே அதை நாம் தைரியமாய் அவரிடத்தில் நிற்கும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் பாருங்க, நமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ கொண்டு வந்து சேர்க்கணும்னா அவருடைய ரட்சிப்பின் அதிபதி என்ன படணும்? பாடுபடணும், உபத்திரவப்பட்டாதான் அது பூரணப்படும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? உபத்திரவப்படுகிறார், பாடுபடுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், போகிறவர்களும் யாருங்க? சகோதரர்கள். அவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சகோதரர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும். நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்மளால் முடிந்த மட்டும் முற்றிலும் அவர்களுக்காய் பாடுபட்டு உபத்திரவப்பட்டு நம்ம சகோதரனை நேசிக்கும்படியாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, அப்போ யாருடைய
நாமத்தை, அவருடைய நாமத்தை. நம்ம சகோதரர்கள்னா யாரு? தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் நம் சகோதரர்களாய் மாறுவார்கள். அவர்களுக்கு அவருடைய நாமத்தை அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அப்படியாய் நாமும் என்ன பண்ணணுங்க? ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்தி, ஒருவர் மேல் ஒருவருக்காக பாரப்பட்டு ஜெபித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் மன்னித்து, யாரைங்க? நன்றி அறியாத ஆத்துமாக்களுக்காகவும் துரோகிகளுக்காகவும் நாம் அன்பை செலுத்தணும்னு சொல்லி தேவன் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது செய்துட்டோன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நம்ம நேசிக்கிறோன்றது அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஆண்டவரை அன்பு கூர்ந்துட்டோன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளலாம். நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 18வது நாளிலே தேவன் பேசின இந்த வார்த்தைகளுக்காக தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இருதயத்திலே கிரியை செய்யும்படியாக, ஒவ்வொருவருடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக, தேவன் தாமே பேசின எல்லா காரியங்களையும் கேட்கிறவர்கள் அதன்படி நடக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.